வடக்கு கிழக்குக்குள்ள போய் அனுரகுமார திசாநாயக்கா என்பிபின்னு சொன்னா நம்பிக்கையா செயற்படுவாங்க, மற்றவரும் இப்படி செயற்பட மாட்டாங்கன்னு சொல்லி அதை வந்து இந்த சமூக ஆர்வலர்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற விதங்கள் இருக்குல்லோ. உங்களுக்கு என்பிபியை பிடிக்கலையேன்னு சொன்னா செய்யற நல்ல விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு மறைக்க போவாங்க. இப்ப எங்களுக்கு தான் சிங்களவன்டா பிடிக்காதுன்னு. இப்ப அவன் அனுரகுமார திசாநாயக்கர் ஆட்சியில வந்து ஊழல் ஒழிப்பு திட்டங்கள் தொடர்பாக தமிழ் எம்பிகள் இல்ல, சிங்கள எம்பிகள் இல்ல, கடந்த காலத்துல இருந்த ஆட்சி ஜனாதிபதிகள் தொடர்பான முழு ஆதாரங்களும் கையில இருக்குது. ஊழல் என்ற பெயர்ல கடந்த கால ஆட்சியாளர்கள், அதாவது முக்கியமா இந்த வடக்கு கிழக்குல தமிழ் எம்பிமார்கள் ஆதாரங்கள் அவங்க கையில இருக்குது. விசாரணைகள் முடிஞ்ச கட்டத்துல அதுக்குரிய மேலதிக ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்காங்க. எல்லாம் சரி வரைக்கும் இப்ப பிள்ளையாரத்துக்கு உள்ள போட்ட மாதிரி நிறைய பேர் தூக்க வேண்டி இருக்குது. அப்ப அதுகளை அடிப்படையை வச்சுக்கொண்டுதான் அவங்க மக்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு இப்போ அபிவிருத்திக்கோ உங்களோட தேவைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் வந்து உங்கள்ட்ட வந்து சேர்றதில்ல, எல்லாம் பொக்கெட்லாம் போடப்படுது. என்பிபி அரசாங்கம்ன்றது ஒரு கோட்பாட்டு கட்டுப்பாட்டுக்குள் அமைக்கப்பட்ட அரசு. நாங்கள் சொல்றதுதான் அவங்க வழி நடத்துவாங்க. ஆனா மற்ற கட்சிகளுக்குரிய ஆக்கள் தெரிவு செய்யப்பட்ட அவங்க ஏற்கனவே செய்த ஊழலை திரும்பவும் செய்வாங்கள். அவங்க ஏற்கனவே செய்த ஊழலுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது என்பிபி அரசுட்ட. ஏன்னா தமிழ் மக்களை வேரோட ஒதுக்கணுமோ அவங்களை இல்லா செய்யணும்னு சொல்லி அவங்க ஆட்சி செய்யல. ஊழல் இல்லாத ஆட்சி வேணும். அதனாலதான் என்பிபிலையும் தமிழ் எம்பிமார்கள் அவங்க வச்சிருக்காங்களே. உங்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை குந்தோணும்னு சொன்னா நீங்க நேர்மையா நடவங்க விளங்குது. இப்ப நீங்க பாக்குறீங்க கிழக்குல இருக்கிற எம்பிமாரெல்லாம் எல்லாருக்கும் ஊழல் தொடர்பான ஈடுபாடு தொடர்புகள் எல்லாம் இருக்குது. ஆட்சிகள்ல இருக்கும்போது அபிவிருத்தி வந்த காசுகள் எப்படி எடுத்து செயற்பட்டாங்க, சிபாரிசுகளுக்காக எப்படி லஞ்சங்கள் வாங்கினாங்க, அரசுல காசை பெற்று அதை அபிவிருத்தி திட்டத்துல ஈடுபடுத்தினாங்களா, என்ன வழியில அதை செயற்படுத்தினாங்க தொடர்பான முழு விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப இப்படி நடந்து கொண்டு கேட்கல. ஒவ்வொரு எம்பிமாருக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்ல தெரிவு செய்யப்பட்டவங்களுக்கும் பேக்ரவுண்ட்ல பின்னணியில வந்து ஊழல் தொடர்பா எதுவும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா இப்படித்தான் அரசாங்கம் சொல்லும். அப்ப நீங்க எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு என்பிபியை பிடிக்கலன்னு சொன்னா அது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பு. ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்களை வந்து நீங்க புள்ளையா கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? என்பிபி அரசு என்னத்துக்கு சொல்லுது, இவங்க கடந்த கால ஆட்சியில ஊழல் செய்திருக்காங்க, அதால இவங்களை நம்பி கொடுக்க மாட்டோம்னு தான் சொல்லுது. ஊழல் செய்த ஒருத்தோட இப்ப உங்க வீட்லயே ஒருத்தன் களவு எடுத்துட்டான், காசை கொடுத்து ஒரு சாமான்மாக சொல்லி அவன் வாங்கிட்டு வராம அந்த காசை கொண்டு ஓடிட்டான்னு சொன்னா நீ திரும்ப அவன்கிட்ட காசை கொடுப்பியா? இல்ல. அப்ப உனக்கு மட்டும் அந்த பழக்கம் இல்லைன்னு சொன்னா ஒரு நாட்டை நிர்வகிக்கிறாங்க, பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு இலங்கை நாட்டுல கிடைக்கிற வளம்ன்றது என்ன? இந்த வரி வருமானங்கள், வெளிநாட்டு உதவிகள், இதுல கொண்டு மக்களுக்கு சரியான முறையில ஒப்படைக்க பார்ப்பாங்களா, இல்லாட்டி ஏற்கனவே ஊழல் ஈடுபட்டு கையில கொண்டு குட்டுவாங்களா? கொஞ்சம் யோசிங்கடா. பெரிய சமூக ஆர்வலர்கள் சமூகத்துக்கு விழிப்புணர்வு செயற்படுறாங்கன்னு சொல்லிக்கொண்டு சோசியல் மீடியால ஒரு சரியான வழியில போற மக்களை வந்து நீங்க த்ரெட் பண்ணாங்க, எல்லாத்தையும் திசை திருப்பாதீங்க. ஏன்னா நீங்க மக்களுக்கு நல்ல வழிபாதை சரி, என்பிபி அரசு பிடிக்கல, என்பிபி அரசு எங்களுக்கு சிங்கள அரசு தேவையில்லை, எங்க தமிழ் அரசியல் வேணும்னு சொன்னா மக்களை நீங்க வழி நடத்துங்க சரியான பாதை. நீங்க பொக்கெட்ல எல்லாத்தையும் புடுங்கி போட்டுட்டு அதுக்குரிய ஆதாரத்தோட அவன் வந்து